தெய்வம் மாதிரி இருக்கீங்க. வாங்கத்தே பக்கத்துல வாங்கத்தே, ஓடியாங்கத்தே பக்கத்துல வாங்கத்தே. உங்களை மகள எங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இப்பதான் எங்க அண்ணே குளிர்ச்சி ஆகுது. அங்க வாங்கத்த பக்கத்துல. அடேங்கப்பா, இப்படி ஒவ்வொரு ஆளா வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குமே. கண்டிப்பா. அடடா, அது மாதிரி நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. என் பொண்டாட்டி இருக்காளே, தங்கப்பத்த பொண்டாட்டிங்க, சும்மா சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி கை போக்குவரத்துக்கு நான் எப்பயுமே அடிமைங்க. என்ன சொல்ற? ஆனா என் பொண்டாட்டி ஒரு வேலை பார்த்து விட்டா அன்னைக்கு. என்ன வேலைன்னா, என்ன வேலை? நல்ல நாடகத்துக்கு போயிட்டு ஒரு மனப்பரப்புக்கு போயிட்டு நாடகத்துக்கு போயிட்டு சரியா ஒரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே என்னால உடம்பு சரியான டயர்டு. மங்கு மங்குன்னு குதிச்சு ஆடுனதுல குறுக்கெல்லாம் வலி ஓவர் ஆகும். என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டேன், ஏத்தா எனக்கு நாளைக்கு முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு எதனா சாப்பாடு செஞ்சிருந்தா அப்படின்னு. ஏன்னா வருஷம் பூரா நான் தான் சாப்பாடு செஞ்சு போட்டேன். என் பொண்டாட்டிக்கு சுடுதண்ணி வைக்கிறத தவிர ஒரு வேலையும் தெரியாது. அந்த ஒரு வேலையை தவிர எதுவுமே பார்க்க மாட்டான். என்ன சொல்ற? என்ன சத்தியமா சொல்றீங்க, விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையிலே இது நடந்த சம்பவம். என் பொண்டாட்டி எனக்கு பண்ண சம்பவம். என் பொண்டாட்டிக்கு சுடுதண்ணியை தவிர எதுவுமே வைக்க தெரியாது. நான் இருந்தாலும் என் பொண்டாட்டி கை போக்குவரத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிட்ட சாப்பாடு செய்தா அப்படின்னு. என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி புழிஞ்சு லெமன் சோறு கிண்டி வச்சிருந்தா. லெமன் சோறு மாமா, லெமன் சோறு கிண்டி வச்சிருந்தா. சரி, என் பொண்டாட்டி லெமன் சோறு நல்லா கிண்டி வைக்கிறாளே, சரி ஒரு நாளைக்கு சாப்பிடுவான், அவ கை போக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் சொல்லிட்டு லெமன் சோறை எடுத்து வச்சு ஒரு தட்டு நிறைய போட்டு ஊறுகாயை நக்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்ல வயிறார குறவுல வாய திறந்தா காக்கா கொத்தும். அந்த அளவுக்கு சோத்தை திண்டு விட்டு, ஏன்னா பொண்டாட்டி கை போக்கும்ல அப்படின்னு. பொண்டாட்டி தெய்வம் மாதிரிங்க. என் பொண்டாட்டி எல்லாம் கொடுத்து வச்சவ இன்னைக்கு எப்படியோ ஒரு சாப்பாடு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அசதிக்கு அதுமா படுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்குமாமா, உடம்பெல்லாம் குப்பு 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 குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குப்பு குப்புன்னு வேர்த்து இடது கை இருக்காங்க, இந்த இடது கை விக்கு 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 இழுத்து ஆயில நுர தள்ளி விசுவமாளி கிடந்தேன் மாமா. என் மாமனார் ஓடி வந்து பார்த்தாரு. ஒரு மணி இருக்கும் சாப்பாட்டு இடத்துக்கு வந்தவர். இழுத்துக்கு கிடக்குறத பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தாரு. என்னைய செக் பண்ணி பார்த்தா டாக்டர், தம்பி என்னப்பா சாப்பிட்டேன்னாரு. சார் நான் எதுவுமே சாப்பிடல, நாடகத்துக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு 2 வடை வாங்கி கொடுப்பாங்க, அதை கூட திங்கல. என் பொண்டாட்டி வச்ச லெமன் சோறு தாங்க சாப்பிட்டேன், வேற எதுவும் சாப்பிடல சார் அப்படின்னு. சரி தம்பி, உங்களுக்கு நாடகத்துக்கு போயிட்டு வர்றீங்க, உங்களுக்கு அப்பப்ப அலுப்பா இருக்கும், அந்த தூக்கம் இல்லாததுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது, இது மாத்திரை சின்ன மாத்திரையோட சரியா போகும் அப்படின்னு. சரிங்க சார், இருந்தாலும் வேற எதுவும் பிரச்சனையா சார்? தம்பி நீங்க சாப்பிட்ட சாப்பாடுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க சாப்பிட்ட என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? சார் எங்க பொண்டாட்டி வச்ச லெமன் சோறை தாங்க சார் சாப்பிட்டேன் அப்படின்னு. சரி, அந்த லெமன் சோறை எடுத்து வாங்க, செக் பண்ணாதான் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். என் மாமனார்ட்ட சொல்லி இந்த லெமன் சோறை அவங்க உங்க மக வச்ச லெமன் சோறை எடுத்துட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுங்க, அவர் செக் பண்ணாதான் எனக்கு மாத்திரை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அவரும் போய் டாக்டர்கிட்ட எடுத்தாந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காரு மாமா. சரி, சன்னால பாவி என் பொண்டாட்டி இருக்காளே, என்ன ஆச்சு? வெளியில எங்கேயுமே சொல்ல முடியாது மாமா, அவ்வளவு கஷ்டம் மாமா. என்ன அப்படி? அவ்வளவு அனுபவிக்கிறேன். என் பொண்டாட்டி தங்கப்பத்த பொண்டாட்டி என்ன அவனு கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றான் மாமா, கொல்ல பாத்துட்டா மாமா. என்ன பண்றான்றீங்க? லெமன் சோத்துல என்ன போட கண்டோம், ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு எலுமிச்சம்பழம் இதை போட கண்டான். சரி, என் பொண்டாட்டி நல்ல விவரமானவ, மண்டை மூளை கசைக்கு புளிச்சு என்ன பண்ணிருக்கா, விம்பார் சோப்பு இருக்கு பாருங்க, விம்பார் சோப்பு பாத்திரம் வளர்க்குற சோப்பு இருக்கு பாருங்க, அந்த சோப்பை எடுத்து 4 நறுக்கி உள்ள ஓட்டுது அவன் லெமன் சோத்துல. சூப்பர் பொண்டாட்டி, சூப்பர் பொண்டாட்டி சும்மா சொல்லக்கூடாது. நான் போய் கேட்டேன், என்ன கோத்தா மகளே, என்ன உனக்கு சம்பாரிச்சுட்டு வந்து போடுறது தப்பு இல்லாம உனக்கு கேட்கறது வாங்கி நொட்டுறது தப்பு இல்லாம என்னை நீ கோத்தா கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்டேன். சரி மாமா, என்ன அப்படி திட்டுறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? ஏண்டி லெமன் சோத்துல எலுமிச்சம்பழம் போட கண்டான், என்னடி சண்டாளி பிம்பர் சோப்பை போட்டு காச்சுதப்பா. என்னடி காரணம் கேட்டா, நைட்டு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஓடுமாமா, நைட்டு சீரியல் பார்த்துட்டு பாதி சீரியல் பார்க்காம விட்டுவிட்டேன். அத மதியம் 1 மணியை போல ஓட்டு வாங்கி ரீடேக்கு அதை பார்த்துட்டு இருக்கும் போது முதல் விளம்பரம் போட்டாங்க, 2வது விளம்பரம் போட்டாங்க. இந்த 2வது விளம்பரத்துல பிம்பார் சோப்பு விளம்பரம் பார்த்தேன் மாமா. அந்த விளம்பரத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, பாத்திரம் வளர்க்குற சோப்பு, அந்த சோப்பு விளம்பரத்துல சொல்றாங்க 100 எலுமிச்சம்பழம் சக்தி இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால என் பொண்டாட்டி நல்லா மூளையை கசைக்கு புழிஞ்சு என் மண்ணா பண்ணிட்டா. எலுமிச்சம்பழம் 2 தான் வேணும், நானும் என் புருஷன் மட்டும் தானே, அதிகமா ஆள் இல்ல, 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிம்பார் சோப்பு எடுத்து 4 நறுக்கி போட்டான். சண்டாளி இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆளு கொலை பண்றாளுங்க.